அருளை உருவான அன்னை பராசக்தி திருக்கருணையாலே இப்போலாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு பொழுதுபோக்குக்கு அடிமை ஆகிட்டாங்க. பொழுதுபோக்கு உன்னுடைய காலத்தை பொழுது போகலை அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னா கூத்தாடி நடிக்கிற படத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு இருந்து போய் இப்போ இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் கூத்தாடி என்பவன் ஒரு பெரிய தெய்வம் மாதிரி அவனை போற்றி அவனே இன்னும் பெரிய உலகத்தில் மேலேயும் குச்சா மாதிரி அவன் தான் அந்த உலகத்தில் எல்லாம் செய்கிற மாதிரி நினச்சி அவன் பின்னால் நம்ம இளைஞர்கள்லாம் போகிறது. இது ரொம்ப ஆபத்து நம்முடைய கலாச்சாரத்தை. இது யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கூத்தாடி தயவு தேவை. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் அவரே கூத்தாடி நிற்கிறார். கூத்தாடி இல்லாமல் என்ன கூத்தாடி தான். அப்போ இந்த கூத்தாடிகள் என்ன செஞ்சாலும் இந்த மக்கள் அவங்க பின்னால் ஓடுது. அதனால் வருகின்ற எதிர்காலத்தில் வருகின்ற ஜெனரேஷன்லாம் பார்த்தா கூத்தாடி பின்னாலே போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் எனக்குள்ள அந்த கேள்வி சித்தர்கள்கிட்ட நான் கேட்கமோ சொல்கிறது தான். இது நானாக எதுவும் சொல்கிறது அல்ல. அதுவும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கூத்தாடி போட்டிக்கிற ட்ரெஸ்ஸை ஏலம் விட்டு வாங்கலாம். அந்த கூத்தாடியில் இருக்கிறதும் வாட்டியாக இருக்கிறதும் ஒரே உடம்பு ஒரே உயிர். அவனுக்கு அவனுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பணம் கொடுக்குறாங்க. ஆனால் உன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீ அவனுக்கு பணம் கொடுக்குற. இது எப்பேற்பட்ட அபத்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி வாங்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணுற 300 ரூபா 400 ரூபா. உன்னோட உழைப்பு உன்னுடைய நேரம் வாழ்நாளில் 24 மணி நேரம் கடவுள் கொடுக்குறாரு. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அவனுக்காக போய் அவன் படத்தை பார்த்து உன்னுடைய வாழ்நாள ஆயுளை வேஸ்ட் பண்ணுற. எனவே இந்த கூத்தாடி பின்னாலே யாரும் சுத்த வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திங்க. அவனோட நீங்கள் என்ன கெட்டு போட்டீங்கன்றான். அவனும் காலில் போனால் டாய்லெட் போகிறான். அவனுக்கும் ஜுரம் அடிக்கும். அவனுக்கும் சளி பிடிக்கும். உனக்கு என்ன நடக்குதோ எல்லாம் அவனுக்கு இருக்கு. ஆனால் நீ அவனை பெருசாக நினச்சிக்கிற. ஏன்னா விஷுவலாக எதை பார்க்குறியோ அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியும். அதனால தான் கடவுளை நம்ம முன்னோர்கள் விஷுவலாக வச்சாங்க. பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டி பிரம்மாண்டமாக கடவுளை வச்சாங்க. அந்த விஷுவலை யாரும் பார்க்கறது இல்லை. உன் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. உனக்குள்ள 1000 திறமைகள் இருக்குது. அதை தேடணும். அதை தேடாமல் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கூத்தாடிக்கு நடிக்கிறான். அவன் மட்டுமா நடிக்கிறான். அவன் நடிக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்லித்தரான், பேசுறதுக்கு ஒரு சொல்லித்தரான், பாடுறதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தன் சொல்கிறான். சுய புத்தி இல்லாதவர் கூத்தாடி. எல்லாம் சுய புத்தி இல்லாதவர் தான் கூத்தாடி. இப்படி நீங்கள்லாம் இப்படி இருக்கனால தான் அவன் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறான். அவன் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா யாரெல்லாம் என்ன சொல்கிறான்னு அதெல்லாம் கேட்பான். ஏன்னா சின்ன வயசுல அதான பழப்பம். சின்ன நடிகளாக இருக்கும் போது. அதனால் நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்மளுடைய அடுத்த தலைமுறை மிக ஆபத்தான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கு. அந்த 2.5 மணி நேரம் ஒரு பெரிய சிவன் கோயிலில் போய் உட்காருங்க. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எதற்காக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளோ, இந்த நேரத்தில் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு யோசிங்க. உங்கள் கூத்தாடியால் நான் எல்லா கூத்தாடியும் தான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் நான் சொல்ல. மக்களின் இரத்தத்தை குடிக்கின்ற அட்டை தான் இந்த கூத்தாடிகள். எவ்வளோ பகிரமாக சொல்கிறேன்னா மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சும் அட்டைகள் தான் இந்த கூத்தாடிகள். இளைஞர்கள்லாம் அப்படியே பயங்கரமாக போகிறானுங்க. 4:30 மணி 5 மணி இதில் போய் ஒருத்தன் இறந்தே போயிட்டான். அவனுக்கு என்னமே பண்ணதில்லை. நான் மட்டும் சம்பாதிச்சு நான் மட்டும் எப்படி நல்லா இருப்பானுங்க. அதனால் இந்த காலத்தை போக்குகின்ற பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த பொழுதுபோக்கையே உன்னுடைய பொழுதை போக்கக்கூடியவனே உன் பொழுதை கெடுக்க வந்திருக்கிறான். எனவே இந்த கூத்தாடிகள் சொல்லுகின்ற செய்கின்ற யாரெல்லாம் சினிமா பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா திரும்பி புரிஞ்சுக்கணும். சமீப காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபுல்லாக மென்டலாக காட்டுவோம். மென்டலாக இருப்பான்,
அவன் 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 மென்டலாக இருந்து இதே மென்டலாக பார்த்துக்கினே ஒவ்வொரு படமும் நீங்கள் மென்டலாக பார்த்துக்கினே இருந்தால் ஒரு காலத்தில் என்ன அப்படிங்கன்னா எதை பார்க்குறியோ அந்த மாதிரி ஆகிடுவார். வர படம்லாம் பழைய காலத்து படம் மாதிரியா இருக்குது. பாசனா என்ன, அண்ணன் தம்பி பாசனா என்ன, தாரம்னா என்ன, தங்கைனா என்ன, அம்மானா என்ன, அந்த மாதிரியா வருது. தண்ணி அடிக்கிறான், சுடுறான், அவனை பார்த்து இவனும் தண்ணி அடிக்கிறான். அப்போ ஒருவன் உனக்கு தலைவனாக ஆக வேண்டும், ஒருவனுக்கு நீ ரசிகனாக ஆக வேண்டும். அவன் நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும். அவன் நல்ல பழக்கமே இல்லை, நல்ல போதையில் வரான். வாத்தியார் நல்ல போதையில் வரான். இதை திரைப்படத்தில் காட்டினா இதுக்குன்னு ஒரு சென்சார் போர்டும் இருக்குது. அவனை எவனும் கண்டுக்க முடியாது. ஏன்னா விற்கிறவன் அவனே. அதனால் நம்ம 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 அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் சொல்லணும். இதை பார்த்து ஒரு 10 பேரோ 100 பேரோ 200 பேரோ பார்க்குறீங்கன்னா இதில் உள்ள அர்த்தம் இருக்குது. இது இவர் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் திருத்த முடியாது. அவன் படுவான். இப்போ தெரியாது, 30 வயசு 35 வயசில் தெரியும், ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டுமே இந்த கூத்தாடி பின்னாடி போயிட்டு அப்படின்னு நினைப்பான். அவனுக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கும். அப்போ நினைப்பான், நீயும் அவனும் சுவாசிப்பது ஒரே காற்று. கூத்தாடியும் அவன் என்ன தான் 1000 கோடி வச்சுட்டோம், அவன் என்ன தான் கேரவேனில் இருக்கட்டும், அவனும் டாய்லெட் போனால் நாரும், நீயும் டாய்லெட் போனால் நாரும். மழை பெஞ்சா அவனுக்கு மேலேயும் மழை பெய்யும். இதை புரிஞ்சுக்கணும். உனக்குள்ள என்ன திறமை இருக்குது அதை தேடு, நீ ஜெயிச்சிடுவ. 1000 பேர் பார்க்கணும், அந்த மாதிரி நீ நில்லு. அவன் பின்னால் போய் நிற்காத, அவனை போய் பார்க்காத. அவனுக்கு திறமை இல்லை. அப்பாவும் அம்மாவும் அரசியல் பலமும் வச்சு தான் வரான். உனக்கு என்ன, உனக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது. கடவுள் உனக்குன்னு ஒரு சக்தி கொடுத்துக்கிறார். அதை உணரு. நாத்திகம் போறியா, 2.5 மணி நேரம் உட்காரு. நான் யார், எதற்காக வந்தேன், எனக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன அப்படி பாரு. இதை விட்டுட்டு அந்த கூத்தாடி பின்னால் போய்க்கினா அவனை போய் பார்த்து 4000 கோடி 2000 கோடி வச்சுருந்தா என்ன செய்வான் அவன்? அவனுக்கும் காய்ச்சல் அடிக்கும், அவனுக்கும் டாய்லெட் வரும், அவனுக்கும் யூரின் போவான். மழை பெஞ்சா அவனும் நினைவான், நீயே நினைவ. உலகத்தில் கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. அவன் விடுற மூச்சு காடு தனியாக விட முடியாது. உன் மூச்சு காடு தான் அவனும் விடுவான். அவன் வந்த இடத்துல எல்லாரும் அங்கே இருக்கிற மூச்சு காடு தான் விடுவாங்க. பொது தானே இது. இதை புரிந்து கொண்டால் இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் ஹீரோவாக ஆகணும். நீங்கள் யூ மஸ்ட் பிகம் ஏ ஹீரோ அப்படின்னு ஒரு வெறியை கொண்டு வாங்க. அவனுக்கு பின்னாலாம் சுத்தாதீங்க. அதனால தான் அவனுங்களுக்கு ரொம்ப இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை வர்றதுக்கு காரணம் உங்களுடைய அறியாமை. எனவே இளைஞர்களே, இந்த கூத்தாடி பின்னால் போகாமல் உங்களுடைய காலத்தை வீணாக்காதீர்கள். காலம் போனால் திரும்பி வராது. டைம் இஸ் கோல்டுமா. கோல்டோட பெரிய மதிப்புள்ளது தான் டைம். எது? காலம். உசேன் போல்ட்டை போய் கேட்டிங்கன்னா போதும், ஒரு நிமிஷம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு ஓடுறவனுக்கு தான் தெரியும் அதோட வழி. ஆனால் 2.5 மணி நேரம் உன் காசை கொடுத்துட்டு அப்படியே இடவேன்னு பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இல்லை, அப்படி இல்லை, வீன்றீங்களே, அசிங்கமாக இல்லை. ஈனப்பிறவி யார் எடுத்தார்களோ அவர்கள் தான் திரைப்படம் பார்ப்பார்கள். நீங்கள் ஈனப்பிறவியில் பிறந்தவரா? ஈனப்பிறவி பிறந்தவர் என்றால் உங்கள் பொழுதை நீங்கள் போக்குவரத்துக்கு வழி இல்லையா? தேவாரம் படி, திருவாசகம் படி, 4000 திவ்ய இது வைணவம் படி, ராமாயணம் மகாபாரதம் படி, புரியுதா? பாரதி மாதிரி கவிதை பாட்டு எழுது. அந்த துப்புலாம் இல்லை. இவன் படத்தில் போய் உட்காந்து 2.5 மணி நேரம் பார்த்துட்டு என் கடவுளேன்றான் ஒருத்தவன். என்ன கடமை, என்ன படத்து? எனவே இதை சொன்னது சித்தர்கள். சொல்லிவிட்டேன், நான் எதுவும் சொல்ல முடியாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.